அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவன் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்து ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். மனத்தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? நாம் பிறரை நம்மை விட மேன்மையானவர்களாக எண்ணுவது. தாழ்மையின் வேஷத்தை நம்மால் போட முடியும். சிம்பிள் ட்ரெஸ் போட்டு, என் காலில் செருப்பு கூட போடாமல் இப்படி நான் ரொம்ப தாழ்மையானவன் என்பதை என்னுடைய வேஷத்திலே பிறருக்கு காண்பிக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட வேஷத்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போக முடியாது. அவர் மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். மனத்தாழ்மை தான் உண்மையான தாழ்மை. பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற அங்கீகரிக்கிற தாழ்மையின் வெளிப்பாடு அதுதான். இருதயத்தில் உண்டாகிற தாழ்மை, அதன் வெளிப்பாடுதான் நம்முடைய வேஷமாகவும் நம்முடைய செயலாகவும் காணப்பட வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். நாம் மற்றவர்களை விட மேன்மையானவர்களாக நம்மை நாமே எண்ணினால் நமக்குள்ளே மனத்தாழ்மை அல்ல, மனதிலே பெருமை கொண்டிருக்கிறோம். மற்றவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாய் நம்மால் எண்ண முடியுமானால் நமக்குள்ளே அந்த மனத்தாழ்மை இருக்கிறது. தாழ்மையை நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. மீகாவை கொண்டு கர்த்தர் எழுதினார், மனுபுத்திரனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு தெரிவித்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் நடப்பதை அவர் நன்மை என்று சொல்லுகிறார். ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காயினால் தாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. அவன் எரிச்சல் அடைகிறான். ஏன்? அவன் ஆபேலை தன்னை விட மேன்மையானவனாக எண்ணவில்லை. யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை தன் சகோதரர்களிடத்தில் பகிர்ந்து கொண்ட போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எல்லாம் கோபம் அடைந்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஏன்? யோசேப்பை தங்களிலும் மேன்மையானவனாக அவர்களால் எண்ண முடியவில்லை. தாவீதின் தலையில் அபிஷேகம் வைக்கப்பட்டதை சகோதரர்கள் அறிந்தும் யுத்த களத்தில் தாவீது வந்ததை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அவர்கள் தாவீதை தங்களிலும் மேன்மையானவனாய் எண்ணவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நம்மோடு ஆராதிக்கிறவர்கள், நம்ம கூட பழகிறவங்க, நம்மோடு இருக்கிறவர்கள், அவர்களை நாம் எப்படி எண்ண வேண்டும் என்றால், நம்மை விட அவர்கள் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். அப்படி எண்ணுவோமானால் நம்மில் என்ன வெளிப்படும் தெரியுமா? மனத்தாழ்மை வெளிப்படும். அப்படி எண்ணுவோமானால் நமக்குள்ளே என்ன வெளிப்படாது தெரியுமா? வீண் பெருமை வெளிப்படாது. மற்றவர்கள் வளரும் போதும் மற்றவர்கள் உயரும் போதும் நமக்கு பொறாமை உண்டாகாது. ஏன் உண்டாகாது? ஆல்ரெடி நாம் அப்படி எண்ணுகிறோம். என்ன எண்ணுகிறோம்? இவர்கள் மேன்மையானவர்கள். நம்முடைய பார்வை இப்படி இருக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். படிப்பை வைத்து, பணத்தை வைத்து, ஜாதியை வைத்து, மற்ற காரியங்களை வைத்து நாம் பிறரை அற்பமாய் எண்ணுவோமானால் பரலோக பார்வையிலே அது அங்கீகரிக்கப்படாத காரியம். தேவனால் அப்படிப்பட்ட செயலை அங்கீகரிக்க முடியாது. மனத்தாழ்மையின் அடையாளம் நம்மில் வெளிப்படட்டும். எல்லாரையும் நம்மை விட மேன்மையானவர்களாய் எண்ணுவோம். அவர்களுடைய குறைவை அற்பமாய் பார்த்து நிந்திக்கிறவர்களாய் காணப்படாதபடி ஜாக்கிரதையாயிருப்போம். எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு கர்த்தர் உண்டு. மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக.
நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.